இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான யூஎக்ஸ் கான்செப்ட் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஹிக்ஸ் லா ப்ரீவியஸாக வந்து நம்ம ஃபிட்ஸ் லா வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஹிக்ஸ் லா பார்க்கலாம். ஸோ அதுக்கும் நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன், ரியல் எக்ஸாம்பிள் மென்த்ரால இருந்து ஓகேங்களா. கேட்டகரி செக்ஷன் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு வந்து ஹிக்ஸ் லாலாம் என்ன அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சில கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மென் உமன் கிட்ஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது வந்து மெயின்ஸ் கேட்டகரி கரெக்டாக. அந்த மெயின் கேட்டகரிக்கு கீழே பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, இது ப்ராப்பரான ஹிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பேரிசன் உங்களுக்கு சொல்றேன். உமன்றது ஒரு கேட்டகரி கரெக்டா. நான் என்ன பண்ணலாம், டைரக்டா உமன் கேட்டகரி நான் பிரிச்சுட்டேன். ஸோ அதுக்கு கீழே நான் ஏன் சப் கேட்டகரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேட்டகரியும் ஒண்ணா கொடுத்துட்றேன். லைக் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா குர்தா, டாப்ஸ், மேபி லைக் இந்தியன் ஃபியூஷன்ஸ்குள்ள இருக்க எல்லா லிஸ்ட்டையும் ஒரு அதுக்கு கீழேயே நான் திருப்பி என்ன பண்றேன் அப்படின்னா வெஸ்டர்ன் வியர், ஜுவல்லரி, கேஜெட், ஸ்போர்ட்ஸ் இதுல எல்லாமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரே லிஸ்டா கொடுத்துட்றேன். நான் தனித்தனியா செப்பரேட் பண்ணல. லைக் வெஸ்டர்ன் வியர்னு செப்பரேட் பண்ணல, ஸ்போர்ட்ஸ்னு தனியா செப்பரேட் பண்ணல, ஜுவல்லரின்னு செப்பரேட் பண்ணல. டைரக்டா வந்து உமன்றது ஒரு கேட்டகரி, அதுக்கு கீழே நான் எல்லா சப் கேட்டகரி ஒண்ணா போட்டுறேன். மேபி 30 பிளஸ் இருக்கும் கரெக்டா. ஸோ அதை மொத்தமா போட்டுட்டா யூசருக்கு வந்து எப்படி கன்ஃபியூஸ்டா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. யூசர் ஸ்டேட்ல நம்மளா இருந்தாலுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு ட்ரெஸ்ஸையோ இல்ல ஜுவல்ஸோ நம்ம தேடி போவோம் கரெக்டா. அந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு தேடுறதுக்கு நம்மளுக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டா இருந்தா என்ன பண்ணுவோம், அந்த ஆப்பையே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஆப்புக்கு போயிருவோம் கரெக்டா, இதுல தேட கஷ்டமா இருக்குன்னு. ஸோ அதுதான் நம்ம டிசைன் பண்ணும்போது அதை திங்க் பண்ணிக்கணும். இப்போ கரெக்டான வேலை எப்படி மிந்த்ரால யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்பரா கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க சப் கேட்டகரிக்குள்ள. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியன் அண்ட் ஃபியூஷன் வியர் இருக்கு, வெஸ்டர்ன் வியர் இருக்கு. ஸோ வெஸ்டர்ன் வியர் நான் தேடுறேன் அப்படின்னா, அதுக்குள்ள போய் நான் எக்ஸாக்ட்டா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜுவல்லரி இருக்கு அப்படின்னா, ஜுவல்லரிக்குள்ள போய் நான் தனியா எடுத்துக்கலாம். கேட்ஜெட்ஸ்னா கேட்ஜெட்ஸ்குள்ள. ஸோ இந்த மாதிரி ஈஸியா செப்பரேட் பண்ணி குடுக்கணும். ஓகேவா? கேட்டகரைஸ் பண்ணி குடுக்கணும் ஈஸியா. டைரக்ட்டா போய் யூசர ஃப்ரஸ்ட்ரேட் பண்ற மாரி 50 பிளஸ் ஆப்ஷன்ஸோ, ஆக்ஷன்ஸோ குடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா யூசர் வந்து இந்த ஆப்ப விட்டு ஓடி போயிருவாங்க. கரெக்ட்டா? ஸோ அந்த மாரி பண்ணக்கூடாது. இதுதான் வந்து ஹிக்ஸ் லா. ஸோ சிம்பிளா வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு சில பல எக்ஸாம்பிள்ஸ் அடிஷனலா சொல்றேன். பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு வந்துட்டு ஓல்டு ரிமோட் டிவி அண்ட் ஆப்பிள். ஸோ ரிமோட் வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. ஆப்பிள் ரிமோட்ல வந்து லெஸ் பட்டன்ஸ் இருக்கும். ஓல்டு ரிமோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பட்டன்ஸ் இருக்கும். ஃபார்ம் ஃபீல்டு வந்து ரியல் எக்ஸாம்பிள். ஸோ சேம் அதே மாரி ஃபார்ம் ஃபீல்ட வந்து 20 ஃபீல்டு ஒரே பேஜ்ல கொடுக்காம ஸ்டெப்பர் விசார்டா நீங்க கொடுக்கலாம் செப்பரேட் பண்ணி. அது ஒரு குட் ஐடியா. ஓகேவா. ஸோ கேட்டகரி சாய்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் மிந்த்ரா எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஓகேவா. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மோர் வீடியோஸ் எதுவும் வேணும் அப்படின்னா கான்செப்ட் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ ஆல் ரைட், see you designers.